கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10வது அதிகாரம் 34 42 வரை உள்ள இறைவசனங்கள். மேலும் 11வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. இதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார். நான் உலகத்திற்கு அமைதி கொணர வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அமைதியே அல்ல வாளையே கொணர வந்தேன். ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதியை கொடுக்க வந்தார்னு நினைக்கிறோம், அது உண்மைதான். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு, நான் வாளை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொன்ன அந்த கண்ணோட்டம், அந்த அர்த்தம் என்னன்றதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம் அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் மட்டும் இல்லை ஒரு பொண்ணு மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் ஒரு புறம், அவருடைய தாய் தந்தை மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனை, மோதல் உண்டாகும். இதைத்தான் ஜீசஸ் சொல்றார். ஓகே, அதனால இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு எதிராக வரும்பொழுது நாம் அவர்கள் மேல் உள்ள அன்பினால் நம்முடைய நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விட நாம் பெற்றோரையோ தாயையோ தந்தையோ அல்லது நம்முடைய குழந்தைகளையோ அதிகமாக அன்பு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதற்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. முதல் பாவம், ஆதி பெற்றோர்களை நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளை பார்க்கிறோம். பைபிளில் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14 இறைவார்த்தை. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண் தான் ஏமாந்து கட்டளையை மீறினார். அப்போ சாத்தான் யாரை வஞ்சிக்கிறான்? ஏவாளை வஞ்சிக்கிறான். ஏவாள் சாத்தானுடைய சொல்லை கேட்டு ஏமாந்து அந்த கனியை உண்டு விடுகிறார். அப்போ ஒருவேளை இதுதான் கரெக்ட், பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்போ ஆதாம் ஏமாற்றப்படவில்லையா அப்படின்னு பார்த்தா பைபிள் பிரகாரம் நம்ம படிக்கும்போது ஆதாம் ஏமாற்றப்படவில்லை. அப்படி இருக்கும்போது எதனால் ஆதாம் அந்த கனியை உண்டான் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, சரி, தன்னுடைய மனைவி அந்த கனியை சாப்பிட்டவுடன் அவள் இறந்து போவாள் என்று ஆதாமுக்கு நல்லா தெரியும். கடவுளுடைய கட்டளை அது. எப்பொழுது இந்த கனியை நீங்கள் உண்கிறீர்களோ நீங்கள் சாகவே சாவா என்று பிதா சொல்லியிருக்கிறார். அந்த மனைவி கட்டளையை மீறியவுடன், அந்த கனியை சாப்பிட்டவுடன் இறந்து போவா அப்படின்றத ஆதாம் தெரிந்து கொண்ட பிறகு அவன் ஏமாற்றப்படவில்லை, ஏமாந்து போய் கனியை சாப்பிடல. தன் மனைவியை கடவுளை விட அதிகமாக அன்பு செய்ததனால் என் மனைவியோடு சேர்ந்து நானும் இறந்து போகிறேன் என்ற ஒரு முடிவோடு தான் அந்த கனியை சாப்பிட்றான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை விட உன் மனைவியையோ அல்லது கணவனையோ தாயையோ தந்தையோ உன்னுடைய பிள்ளையையோ அதிகமாக அன்பு செய்தாய், எனக்கு உகந்தவன் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுதான். நாம் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அன்பாக இருந்தாலும் கடவுளை விட நாம் அவர்களை அதிகமாக அன்பு செய்யக்கூடாது. அப்படி செய்யும்பொழுது நாம் பாவத்தில் விழுவோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல் அன்பு, அனைத்திற்கு மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. ஆமென்.